அண்டை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். அதாவது ஒரு பெரிய விலங்குகளை, தன்னை விட பெரிய விலங்குகளை வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? யானையை வந்து வேட்டையாட போகும். யானைன்னா வந்து ஒரு பெரிய டஸ்கரை வேட்டையாடாது. அதாவது டஸ்கர்னா நீண்ட தந்தம் கொண்ட, பெரிய தந்தம் கொண்ட சவானா யானைகளை வந்து அது வேட்டையாட போகாது. அது வேட்டையாட போகிறது எதுன்னா, யானைகளில் சின்ன யானைகள் இருக்குது பாருங்கள். 10 வயசுக்கு உட்பட்ட யானை, ஒரு பேஸ் மிட் சைஸ் யானை ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான யானைகளை வேட்டையாடுறதுக்கே இந்த சிங்கம் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25-30 சிங்கங்கள் எல்லா 360 டிகிரியில் சுற்றி வளைச்சி நின்றுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணி, அதுக்கப்புறமேலு எல்லாம் போய் அது மேலே ஏறி அழுத்தி தாக்கும். இது பண்ணுறது எல்லாமே பெண் சிங்கங்கள் தான். அப்படி எல்லா பெண் சிங்கங்களும் ஏறி, அந்த மொத்த ப்ரைடுமே ஏறி ஒரு மிட் சைஸில் அல்லது மிட் சைஸுக்கும் குறைவாக உள்ள ஒரு யானை மேலே ஏறி அழுத்தி கீழே தள்ளின பிறகு நம்ம ஆண் சிங்கம் என்ன பண்ணுன்னா, இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ரிப்பன் கட் பண்ண வருவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஆண் சிங்கம் நேராக வருவார். வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய பிலோ மிட் சைஸ்டு யானையை கழுத்து பகுதியில் போய் கவ்வுவார். ஏன்னா இது வந்து தலையே பெருசாக இருக்கும். ஆண் சிங்கத்துடைய தலை ரொம்ப பெருசாக இருக்கும், அதோட ஜாவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால் இது என்ன பண்ணுன்னா, யானையோடைய கழுத்து பகுதியில் போய் ஒரு கவ்வி லாக் பண்ணி, கிளாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளாம்ப் பண்ணி லாக் பண்ணி மூச்சு குழாய் வழியாக போகக்கூடிய அந்த காற்றை நிறுத்தி ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணி கொள்ளும். அதாவது எல்லாரும் ஏறி அடித்து காலி பண்ணிவிடுவாங்க. அதை காலி பண்ணி படுக்க வச்ச பிறகு கரெக்டாக போய் கழுத்தை கவ்வி அதோடைய மூச்சை நிறுத்தும். அந்த மூச்சை நிறுத்துகிற வேலை தான் ஆண் சிங்கத்துடைய அதிகபட்ச உச்சக்கட்ட வேட்டை அப்படின்றது. இதுக்கு அது தனியாலாம் அது போய் பண்ண முடியாது. 20 சிங்கங்கள் வந்து எல்லாம் முடித்த பிறகு, 25 சிங்கங்கள் முடித்த பிறகு இது போய் கடைசியாக கழுத்தை கடித்து மூச்சை நிறுத்தும். இந்த வேலையை தான் ஆண் சிங்கமானது பண்ணும். இதுதான் அதோடைய ஹையர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு மேலே ஒன்றும் அதுக்கிட்ட கிடையாது.